வணக்கம் மக்களே. கடந்த சனிக்கிழமை டிஎன்பிசிக்கான குரூப் 4 தேர்வு, அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓ, டைப்பிஸ்ட்டு, இதுக்கெலாம் டிஎன்பிசி கடந்த சனிக்கிழமை தேர்வு நடத்தினாங்க. 3300 போஸ்ட்டுக்கிட்ட இந்த பதவிக்கான தேர்வு நடைபெற்றது. இதற்கான அறிவிப்பு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு வச்சுக்கலேன். இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து ஒரு 11,30,000 பேர் எழுதினாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இப்போ இதில் என்ன சார் செய்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வில் அவ்வளோ ஒரு குழப்பம். தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு நிர்வாகம் எந்த அளவுக்கு ஒரு சீர்கெட்டு போய் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த டிஎன்பிசி நடத்திய தேர்வும், அது லட்சக்கணக்கான இளைஞர்கள் அல்லும் பகலும் கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் படிக்கக்கூடிய இவருடைய வாழ்க்கையில் தமிழ்நாட்டு நிர்வாகம் சரி, டிஎன்பிசி எப்படி விளையாடுங்கிறதுக்கு இந்த ஒரு தேர்வு தான் உதாரணம். தேர்வு நடத்தின விதத்திலிருந்து, தேர்வு வினாத்தால் கேட்கப்பட்ட விதத்திலிருந்து, அதற்கு எந்த விதமான பதிலும் கொடுக்காததிலிருந்து இந்த டிஎன்பிசி தமிழ்நாட்டு இளைஞர்கள் மீது எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்குது. அது குறிப்பாக இதையே நம்பிக்கிட்டு 3 வருஷம் 4 வருஷம் படிச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு முழு நேரமாக படிக்கக்கூடிய ஆட்கள், பாதி நேரம் திங்கள் டு சனி காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு நைட்டு படித்து, நைட்டு 8 மணிக்கு மேலே வீட்டுக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் படித்து, அதேமாதிரி இருக்கிற நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாளில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு கோச்சிங் கிளாஸ் போய் மெட்டீரியல் வாங்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் போட்டு ஜெராக்ஸ் எடுத்து, பக்கத்தில் ஒரு டவுனில் இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ் இருந்துச்சுன்னா அதை காலையில் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் தான், அந்த ஞாயிற்றுக்கிழமையும் முழு நேரம் உட்காந்து படித்து, குறிப்பாக பெண்கள் ஆண்களை காட்டிலும் நிறைய பெண்கள், கல்யாணமான திருமணமான பெண்கள், அதுபோக கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், இந்த மாதிரி சமூகத்தில் உள்ள மூலை முடுக்கில் உள்ள அத்தனை மக்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த பட்டதாரிகள், வேலையில்லா பட்டதாரிகள் எழுதக்கூடிய ஒரு தேர்வு எதுனா டிஎன்பிசி. அதில் இந்த குரூப் 4. ஏன் அப்படின்னா அதுக்கு வெறும் 10th படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிறனாலையும், இன்னொன்று ஒரு அரசாங்க பணி அப்படின்னா மாதம் ஒரு நிரந்தர இன்கம் வரும், அதுபோக சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிறனாலையும் பல மாணவர்கள், பல இளைஞர்கள் இந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. குரூப் 2ல் கூட இன்ட்ரி போஸ்ட்டு, நான் இன்ட்ரி போஸ்ட்டு, அதுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் பல அடுக்கு இருந்தாலும் இதில் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான், இதில் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டா வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறனால பல மாணவர்கள், பல இளைஞர்கள் டிஎன்பிசி குரூப் 4 மட்டுமே எய்ம் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த தேர்வை இவ்வளோ தூரம் இந்த மக்கள் இந்த தேர்வு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறாங்க. ஆனால் இதை நடத்தக்கூடிய இந்த டிஎன்பிசி அவங்களுடைய அந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை கொடுத்து இந்த தேர்வை நடத்துதானா? கிடையாது. இப்போ இந்த தேர்வில் பார்த்திங்கன்னா, இந்த தேர்வோட வினாத்தாள் பிரிண்டிங், அந்த பிரிண்ட்டு நேரடியாக என்ன ஆகுது அப்படின்னா, பிரிண்ட் பண்ண இடத்துலேருந்து நேரடியாக அங்கங்கே அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிடுது. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அங்கங்கே அந்தந்த மாவட்டத்தோட கருவூலத்துக்கு, எங்கெங்கெல்லாம் தாலுக்கில் இருக்கோ கருவூலத்துக்கு அனுப்புறது. கருவூலத்துலேருந்து மறுநாள் காலையில் எந்தெந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலுக்கு போய் ரீச் பண்ணுறது தான் முறை. இப்போ மதுரையில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த வினாத்தாள் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ப்ரைவேட் வேனில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் லாரியில், ப்ரைவேட்டில் எடுத்துகிட்டே போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டோட வேனில் இந்த டிஎன்பிசி கொஸ்டினை அடுக்கி பார்த்திங்கன்னா அந்த வேனோட கதவுக்கு சீல் வைக்கிறாங்க. அந்த சீல் எப்படின்னா சும்மா ஒரு A4 ஷீட்டை வச்சு சீல் வைக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஒரு அறிவியலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ அந்த எடுத்துகிட்டு போகிற ஆளோ அல்லது கூட போகிறவங்களோ, ஒரு ப்ரைவேட்டில் போகிறவருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு போகிறவருக்கு என்ன வகையான பொறுப்பு இருக்குது? இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரே ஒரு கட்டு மிஸ் ஆகிருந்தால் கூட என்ன செஞ்சுருப்பாங்க? யார்கிட்டையும் பதில் இல்லை. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த வினாத்தாள் பண்டில் எங்கே திறக்கணும் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் ஹாலில் 9:10 9 மணிக்கு எக்ஸாமினேஷனாக 9:10 9:15 மாணவர்கள் முன்னாடி தான் திறக்கணும். அதே மாதிரி அந்த தேர்வு எழுதுகிறவங்க 2 பேர் விட்னஸாக கையெழுத்து போடணும் அப்படின்னு பல சென்டர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடியே இந்த கொஸ்டின் பேப்பரை உடைச்சி அதுக்கப்புறம் அவங்க மாணவர்கள் முன்னாடி பாதி இடம் திறக்கவே இல்லையா, ஆனால் மாணவர்களுக்கு முன்னாடியே கொஸ்டினை பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதனால் ஏன் கொஸ்டின் பேப்பர் எங்கே லீக் அவுட் ஆகாதா அப்படின்னா இதற்கு பதில் இல்லை. ஸோ இதுதான் தேர்வு நடத்திய விதம். இந்த மாதிரி டிஎன்பிசியில் நிறையா ஊழல் நடந்து வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் டிஎன்பிசியை பற்றி போட மாட்டேன், ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் முழுவதும் இதை பற்றி நேற்றுக்கு இன்றைக்கி பேசுனதுனால இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ போடுறேன். இது ஒன்று. இப்போ இந்த கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இதில் வந்து பொது தமிழ், பொது அறிவு 2 இருக்குது. இது 2லேயும் 100 கொஸ்டின்ஸு 1.5 மொத்தம் 300 மார்க்கு. இதில் இந்த தமிழில் எப்பயுமே வந்து டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பொதுத்தமிழ் தான் ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆங்கிலம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் கடந்த ஒரு 5 வருஷமாக குறிப்பாக 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தமிழ் வந்து மிகவும் கடினமாகவும் ஆங்கிலம் வந்து ரொம்ப எளிமையாகவும் மாற்றிடுச்சு. எப்பயுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்பாங்க, ஆனால் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அதுலேயும் இன்றைக்கி எப்பயுமே வந்து குரூப் 2 போன குரூப் 2லலாம் பார்த்திங்கன்னா பொது தமிழ் எடுத்தவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இங்கிலீஷ் எடுத்தவங்களால் ஈஸியாக 95 100லாம் அடிக்க முடிஞ்சிச்சு, தமிழ் எடுத்தவங்களால் 80 கூட எடுக்க முடியல அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு இதில் குரூப் 2ல் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் நேத்திக்கு பொது தமிழ் மட்டும்தான், இங்கிலீஷ் கிடையாது. அந்த தமிழ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கடினமாக இருந்திருக்கு கேள்வித்தாள். 10th ஸ்டாண்டர்டு தானே சார், இதில் என்ன இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது 10ஆம் வகுப்பு நிலையிலான தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், அந்த பல சங்க இலக்கியங்கள்லேருந்து நேரடியாக அப்படியே பாட்டை கொடுத்து, அதுலேயும் குறிப்பாக இந்த கேள்வியில் எங்கே எடுத்திருக்காங்கன்னா 1956 தமிழர் பாதுகாப்பு கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பு, அதை யார் உருவாக்கினாங்க இதில் அவங்க வந்து சில புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்திலேருந்து நேரடியாக கேள்வியை வச்சு கேட்குறாங்க. அப்போ இந்த மாணவர்கள் வந்து ஸ்கூல் புக் படிக்கணும், சிறப்பு தமிழ் படிக்கணும், பொது தமிழ் தொடர்பான புத்தகங்களை படிக்கணும். இது வேறு, இதை தவிர வெளியில் கமர்ஷியலாக என்னென்ன தமிழ் சம்மந்தமாக இலக்கியங்கள் இருக்கோ, தேவியரா புத்தகங்கள், இது எல்லாத்தையும் படிச்சுட்டு இப்போ இவங்களால் எங்கே இந்த கேள்வித்தாள் கேட்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு தெரியல. குறிப்பாக தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 75 கேள்விக்கு மேலே அட்டன் பண்ணவே முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரே புகார். இது காரணம் என்ன அப்படின்னா, டிஎன்பிசி மீது தொடர்ந்து ஊழல் புகார். குறிப்பாக வந்து இந்த 6 மாதமாக சமூக வலைதளங்களில் டிஎன்பிசியில் என்னென்ன மாதிரிலாம் ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த தேர்வு எழுதுகிறவங்க வந்து வெளிக்காட்டுறதுனால டிஎன்பிசி இந்த தேர்வு எழுதுகிறவங்கள வச்சு செஞ்சுருக்கு, பழி வாங்கியிருக்கு, அவங்கள பழி தீர்த்துருக்கு அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு கேள்வி வந்து ரொம்ப கடினமாக்கி, அதே மாதிரி ஜிகேமே சரி மேக்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக்கி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ரயில்வேயில் கூட இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜிகேமே வந்து வேணும்னே அன்பிரடிக்டபிளாக கேட்கவே முடியாத இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வேணும்னே மாணவர்களுடைய அந்த மனநிலையை வந்து என்ன செய்யுது, உடைக்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன் இப்படி எப்பயுமே வந்து இந்த 10th எக்ஸாமினேஷன்ஸு இந்த கேள்விலாம் வந்து எஸ்எஸ்எல்சி உள்ளதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் எழுதுவான். அதனால் இது வந்து சப்போஸ் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அரசாங்கத்தையே பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக எப்பயுமே இந்த குரூப் 1 குரூப் 2 மட்டும்தான் டஃப்பாக இருக்கும். குரூப் 4 பொறுத்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 175 180 அந்தளவுக்கு தான் கட் ஆஃப் இருக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து கேள்விகள் கேட்டு இப்போ இது வந்து சாமானியன் சாதாரணமாக வந்து ஒரு வேலை பார்த்துக்கிருப்பான், ஒரு கொத்தனார் வேலை பார்த்துக்கிருப்பான், ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிருப்பான், ஒரு பெட்டி கடையில் ஒரு மளிகை கடையில் வேலை பார்ப்பான். சரி, அவன் கூட போய் என்ன செய்வான், சரி நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எழுதுவான். அவனா அந்த கேள்வித்தாளை பார்த்தானா அடுத்து என்ன செய்ய மாட்டான், டிஎன்பிசி பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசி வந்து என்ன செய்யுதுன்னா, இந்த மாதிரி இந்த நம்மளை வந்து இந்த மாதிரி இவங்க எக்ஸிபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காகவே கஷ்டப்படுத்தி அதில் வந்து சேடிஸ்டாக வேடிக்கை பார்க்குது டிஎன்பிசி. சரியா? இப்போ இது இப்போ 3 நாள் ஆச்சு இந்த எக்ஸாமினேஷன் நடந்து. தொடர்ந்து இது தொடர்பாக தேர்வு எழுதியும் சரி, கல்வியாளர்கள் குறிப்பாக அந்த கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறவங்கலேருந்து இந்த தேர்வுக்கு தயார்படுற ட்ரெயினிஸ் எல்லாருமே வந்து இது சொந்தமாக இது தொடர்பாக தொடர்ந்து குரல் கொடுப்பிருக்காங்க. ஆனால் டிஎன்பிசிலேருந்து எந்த விதமான மறுப்பு அறிக்கையோ அல்லது தன்னிலை விளக்கமோ எதுவுமே வரல. குறிப்பாக எதிர்க்கட்சிகள்லேருந்து யாருக்குமே இதை பற்றி தெரில. கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய அந்த மனக்குமுறல் வந்து பொங்கி எழுந்துக்கிருக்காங்க சமூக வலைதளங்களில். ஆனால் இதை பற்றி யாருமே பேசப்படல. அப்போ இதுதான் வந்து என்னது, டிஎன்பிசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாயுது. குறிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு முதல்வர் வந்து இதில் தலையிடணும். முதல்வருக்கு டிஎன்பிசினாலே என்னன்னே தெரியாது, துணை முதல்வர் அவருக்கு சொல்லவே வேணாம். அப்போ இவர்களெல்லாம் சுற்றி ஒரு பெரிய இரும்பு திரை இருக்குது, இதை தாண்டி நம்ம உடைக்கணும். அது இவங்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடிக்கு தெரியுமானா தெரில. அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, இவங்க வந்து வேக்கன்சியை ஃபில் பண்ணலை அப்படின்னு. அதுவுமே கூட ஃபேக்ட் செக்கிங் போட்டு அது தப்புன்னு சொல்லி அதுக்கு மட்டும் டிஎன்பிசி விளக்கம் கொடுத்துச்சு. மற்றபடி வேறு யாருமே பேட்டி கொடுக்கல. இன்றைக்கி வந்து இந்த தேர்வு எழுதின இந்த மாணவர்கள் வந்து பரிதவிக்கிற பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ இந்த டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் என்ன சொல்கிறேன்,
ஏன் இந்த கஷ்டப்பட்டு இந்த டிஎன்பிசிக்கு போய் ப்ரூவ் பண்ணுறீங்க? இதே சமயத்தில் ரயில்வே எக்ஸாமினேஷன் இருக்குது. ரயில்வே எக்ஸாமினேஷனில் லாங்குவேஜே கிடையாது, இங்கிலீஷும் கிடையாது, தமிழும் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, ஜிகே, அதே மாதிரி ரீசனிங், அதே மாதிரி ஆப்டிடியூடு, மேக்ஸ் கூட கிடையாது, ஆப்டிடியூடு. 10th லெவலில் நீங்கள் இந்த டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிற அதே பேட்டர்ன் தான் அதுலேயும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஜிகே படிக்கலை, கரண்ட் இது அதாவது ஹிஸ்ட்ரி படிக்கலை, சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள்லாம் படிப்பீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டான். பொதுவான இந்தியன் ஜிகே தான் கேட்பான். குறிப்பாக ஸ்கூல் புக் படித்தாலே போதும், கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் எம்டிஎஸ்னு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. கேள்வித்தாள் தமிழ்லே இருக்கும். அதுலேயும் ரொம்ப ஈஸியாக ஒரே ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன்ஸ் தான். மேக்ஸும் ரீசனிங்கும் வந்து சும்மா குவாலிஃபைங் தான், மற்றபடி இங்கிலீஷும் ஜிகேயும் தான். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் வருது சார், அதே மாதிரி ஜிகே வருது அப்படின்னா கூட அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிடலாம். எம்டிஎஸ்ங்கிறது ஒரு எல்டிசி மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யணும், தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தயவுசெய்து டிஎன்பிசிக்கு திருப்பி ப்ரூவ் பண்ணி உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் 4 எக்ஸாமினேஷன் நடத்துது, டைம் பவுண்டாக நடத்துவான். இந்த மாதிரி டிஎன்பிசி எப்போ எக்ஸாமினேஷன் வரும், எப்போ ரிசல்ட் வரும், அதில் ஊழல், அதில் ஃப்ராடு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரயில்வே வந்து எப்போ நடத்துவாங்கன்னு தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு மெரிட்டில் இருக்கும். அதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள், குறிப்பாக டிஎன்பிசி படிக்கிறவங்க, இனிமையாவது இந்த கருமத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய கோரிக்கை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.